தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். எனது பேர் பஞ்சாச்சலம் ஜெயக்குமார். மாவட்ட செயலகத்தில் விளையாட்டு பயிற்றுனராக கடமையாற்றுறேன். அதில் மாவட்ட விளையாட்டு திட்டராகவும் தற்போது கடமையை மேற்கொண்டு வருகிறேன். வலைப்பந்தாட்ட சுற்று போட்டியானது இது ஸ்டாண்டர்டுக்கு அடுத்ததாக என்னென்னா திணைக்களங்களுக்கு இடையிலான போட்டியாகும். இந்த போட்டியானது வளமையாக கொழும்பு போன்ற இடங்கள்லாம் இந்த மாவட்டங்கள்லாம் நடக்கிறது. இம்முறை எமது மாவட்டத்துக்கு இந்த போட்டியை கொண்டு வந்து நடத்துவதற்கு அந்த குறிப்பிட்ட நெட்பால் சங்கம் அவங்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக எங்களது மாவட்ட நெட்பால் சங்க தலைவர் செக்ரட்டரி தலைவர் என்ற வகையில் எங்களுக்கு மேலதிகார சங்க அதிபர் மிஸ்ஸஸ் சுதர்சினி மேடம் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. அவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எமது மாவட்டத்தில் நாங்கள் இப்படியான போட்டிகள் நடத்துகிறதால எங்கள் மாவட்டத்தில் மேற்கொண்டு அடுத்தடுத்த வேறு நிகழ்வும் இருக்குது. 29 அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. அவங்க நெட்பாலை நடத்துகிற மூலமாக இப்படியான போட்டி ஒன்று இப்போ ஏற்கனவே நாங்கள் இங்கே மாவட்டத்தில் நடத்துகிறோம். கிரிக்கெட் போட்டி மட்டும்தான் அநேகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஃபுட்பால் அசோசியேஷனால் உதைபந்தாட்ட போட்டி நடத்துகிறாங்க. அப்போ அதையும் அடுத்ததாக நாங்கள் இப்போ இந்த தேசிய மட்ட போட்டின்றக்குள்ளே நெட்பால் தான் இங்கே நடக்க இருக்குது. அப்போ அந்த வகையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பெருமையை ஏற்றுக்கொண்டு அந்த போட்டியை நாங்கள் திறன்பட நடத்தி கொடுக்கணும். நாங்களும் சேர்ந்து அந்த ஒழுங்குகளை செய்து எல்லாம் மாவட்ட விளையாட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தரம் இருக்கிற அந்த வகையில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த போட்டியை மிகவும் திறம்பட நடத்தி கொடுக்கறது இருக்கிறோம். அதே நேரத்தில் இதில் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. ABCD என்று இருக்குது. A வந்து ஸ்டாண்டர்ட் டீம் அநேகமாக அதுக்குள்ளே விளையாடுவாங்க முதலாவது. ரெண்டாவதாக திணைக்களங்களுக்குள்ள இல்லை அந்த எங்களை ஃபிசிக்கலோட சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தரமாக இருப்பாங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருப்பாங்களா, B டிவிஷனுக்குள்ள விளையாடுவாங்க. அதை விட ஏனைய குறைந்த ஸ்டாஃப் ஏனைய உத்தியோகத்தரமார் அவங்க சிக்குள்ளே விளையாடுவாங்க. அப்போ அடுத்த டிக்குள்ளே 3 ஆண்களும் 4 பெண்களும் விளையாடுறாங்க. அவங்க அவ்வளோ பேரும் இப்படியாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட இருக்கிறது. இன்டோரில் ஒரு போட்டி A டிவிஷன் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இன்டோருக்குள்ள நடத்துறது உள்ள விளையாட்டு மைதானத்துக்குள்ள. வெளியில் BCD அப்போ குழுவை சேர்ந்த குழுக்கள் அங்கே விளையாடுவாங்க. லீக் முதலாவது எல்லா ABCD என்று பிரிக்கப்பட்டதில் ஒவ்வொரு குரூப்லையும் முழு குழுக்களும் முழு எல்லா டீமுகளோடையும் விளையாட வேண்டியிருக்குது. அதில் நாங்கள் சிறந்த ஒரு டீமை அவங்க சங்கத்தால் என்ன மாதிரி தீர்மானிக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நொக் அவுட்டுக்கு அதில் கொஞ்சம் டீம் அரைவாசி டீம் வெளியில் போக அரைவாசி டீம் உள்ளுக்குள்ள எடுத்து நொக் அவுட் டூர்னமெண்ட் நடத்துவோம். அதில் அவங்கள அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் இந்த போட்டியை நாங்கள் திறன்பட நடத்துறதுக்கு இன்று ஆரம்பம் என்றால் இன்றைக்கு தான் நாங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட் வேலையில் செய்து கொண்டிருக்கோம் முழுதாக. நாளைக்கு காலமே 8-8:30 மணிக்கு போட்டிகளை சிறப்பாக ஆரம்பித்து வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர், தேசிய மட்ட நெட்பால் சங்க தலைவர், செயலாளர் எல்லோரும் இதில் கலந்து கொள்வாங்க. போட்டி 25ஆம் தேதி பிற்பகல் அதே மாதிரி நைட் மேட்சோட முடியும். 25 பின்னேரம் 7 மணிக்கு நாங்கள் இறுதிப் போட்டியை வைத்த பிற்பாடு அவங்களுக்கு அவார்டிங் செரமனியும் நடத்துகிறேன். கொஞ்சம் சிறப்பாக செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. அது நாங்கள் இப்போ ஜஃப்னாவிலேருந்து 4 டீம் வந்து ஒன்று இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மட்டில் பர்டிகுலரில் 5 டீம் இருக்குது. அப்போ அப்படி பார்த்தா தேசிய மட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 30க்கு மேற்பட்ட டீம் கலந்து கொள்ளும்.